30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம்லாம் நான் நட்சத்திர பொருத்தம்லாம் பார்க்க மாட்டாங்க. பேர் பொருந்திருக்கா, சீனிவாசனா, காயத்ரியா, ஓகே பேர் நல்லா இருக்கு, அவனுடைய சமூக கட்டமைப்புக்குள்ள வந்து பார்த்து ஒரு திருமணம் முடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய உண்டு. இது வந்து 2005க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய திருமண பொருத்தங்கள் வந்து நட்சத்திரத்த பார்த்து கல்யாணம் பண்ற ஒரு மெத்தடெல்லாம் ரொம்ப அதிகமானது இந்த காலகட்டங்கள்ல தான். வாழ்க்கையே என்னங்க, தாம்பத்திய வாழ்க்கை, வம்ச விருத்தி, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையோ குறிப்பிடப்படுவது. அவர்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க எவ்வளோ காலம் வந்து பயணிக்க போகுது, இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்ல அந்த உறவு வந்து, அந்த உறவுல அவரோட வம்ச விருத்தி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய பொருளாதார நிலை இதுக்கப்புறம் எப்படி உயரப்போகுது, அவங்களோட சந்ததி எப்படி உயரப்போகுது, இது எல்லாத்தையுமே வந்து எது சொல்லுது, திருமண வாழ்க்கை தான் குறிப்பிட்டது. அப்படியேப்பட்ட அந்த திருமண வாழ்க்கைய நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்து 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 செல்லாத வாழ்க்கையா தான் மாறி போச்சுன்னா யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய ருது ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கறது நல்லது, ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு முக்கியம் என்னங்க, கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா புருஷனா குழந்தைங்க வந்தாங்க, அந்த உறவை சொல்றது தான் அந்த பெண்ணோட ருது ஜாதகம், மறுக்க முடியாது. உங்க வீட்லயே நீங்க செக் பண்ணி பாருங்க, 4 கிழமை, திதி, என்ன ராசி, என்ன லக்னம், எதுல அந்த பெண் ருதுவாகிறாளோ அதுலதான் அந்த பெண்ணுக்கு கணவனும் குழந்தையும் அமையும். செக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுதான் வரும், இப்படித்தான் வரும், பேட்டர்னே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஒரு பெண் ருதுவாகக்கூடிய விஷயத்த வந்து அவளோட தாம்பத்திய வாழ்க்கை நல்ல விதமா தொடருமா, இல்லை அது ஒரு கேள்விக்குறியா இருக்குமான்றது பெண்ணுடைய ருது ஜாதகம் சொல்லும். வச்சு பாருங்க. அவங்களோட ஜாதகத்துல அந்த தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்குது அப்படிங்கும் பொழுது ஆபேஸா அவரோட கணவரோட ஜாதகத்திலும் அது பாதிப்பு தான் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னும் பொழுது கம்பல்சரி வந்து பிறந்த ஜாதகம் அவளை சுற்றி நடக்கூட பல விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டும். ருது ஜாதகம் தாம்பத்திய வாழ்க்கையும் குழந்தை பேரையும் சுட்டி காட்டும், ரொம்ப முக்கியம். ஆனால் இப்பெல்லாம் யாரும் மாதிரி வச்சு பார்க்கறதே இல்லைன்றதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதாவது என்னன்னா, வண்டியில எல்லா பார்ட்ஸும் இருந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் வண்டி ஓடுமா, ஓடாது. வண்டியில எந்த பார்ட்ஸும் சரியா ஓடல, ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குங்கன்னா அந்த இன்ஜினுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுதான் அந்த வாழ்க்கையோட அமைப்பு. ஸோ நாம சில விஷயங்கள் வந்து என்னதான் பார்த்து பண்ணாலும் என்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு இல்லற தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்குதோ அது அடுத்த தலைமுறையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும். ஸோ இந்த 2 விஷயத்த வந்து அடிப்படை